பங்களாதேஷ்ல மிகப்பெரிய கலவரம், அந்த கலவரம் வன்முறையா மாறி அந்த நாட்டோட பிரதமரே நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க, தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு. அப்படி இருக்கையில பங்களாதேஷ்ல இருக்க இந்துக்களோட நிலைமை என்ன அப்படின்னு தெரியுமா? அதை நீங்களே பாருங்க. இல்ல புரியல, மாணவர்கள் எதுக்கு போராட்டம் பண்ணாங்க அந்த நாட்டுல? சுதந்திர போராட்ட தியாகிகளோட குடும்பத்துக்கு கவர்மெண்ட் வேலையில 30% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு அந்த அரசு. அதை கண்டிச்சு மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. அதாவது நீங்க சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டவங்களுக்கும் 30% இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, அவங்க மகனுக்கும் கொடுத்தீங்க, இப்ப அவங்க பேரன் பேத்திக்கும் கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த அரசை கண்டிச்சு போராட்டம் பண்ணாங்க. இதுல பயனடைந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள். இதுல பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இஸ்லாமியர்கள். பயனடைஞ்சது இஸ்லாமியர்கள், பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள். இடையில இருக்க இந்துக்கள் என்னடா செஞ்சியா? பங்களாதேஷ் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. இந்தியாவிலையும் இஸ்லாமியர்கள் என்னைக்கு மெஜாரிட்டி ஆறாங்களோ அன்னைக்கு இந்துக்கள் ஆகிய நாம நாடு கடத்தப்படுவோம் அகதிகளாக.